Hello friends, say no to temporary pleasures, say no to drugs. இந்த கோட்டை சொல்லிட்டு நான் எதுக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிறது இதை பத்தி தான். தளபதி விஜய் எப்படி போன வருஷம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த வருஷமும் 10th 12th இதுல ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பீச் கொடுத்து அவங்களுக்கு ஃபுட் அன்னைக்கான ஃபுட் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேஷனுக்காக ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்துருக்காரு. அது கொடுத்தது மட்டும் இல்ல, அவரோட ஸ்பீச் தன்னோட படத்தோட இசை வெளியீட்டு விழாலேயே அவர் என்ன பேச போறாரு, அவரோட ஸ்பீச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்கறதுக்கே தளபதி விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல மக்களா இருக்கட்டும் இல்ல பாலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும் ரொம்பவுமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அவர் என்னதான் பேச போறாரு அப்படின்றது ரொம்பவுமே ஒரு கியூரியஸான ஒரு விஷயமா எல்லாராலையுமே பார்க்கப்பட்டது. நியூஸ்ல இப்ப அதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு ஈடே ஆகாதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன பேசினாரு அவரு? ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வரணும், அவங்களோட கரியரை எப்படி செலக்ட் பண்ணணும், அது மட்டும் இல்ல பாலிடிக்ஸை ஒரு கரியரா செலக்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஸ்பீச்சா அடுத்த வரப்போற ஒரு 10 டேஸ்க்கு இருக்கும்னு சொல்லலாம். நம்ம அதை இன்னைக்கே பேச போறோம். இதுல இன்னமும் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது என்னன்னா, கடைசியா அவர் ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசினது, கடைசியா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல ட்ரக்ஸை பத்தியும் பேசினது. இந்த 2 விஷயங்கள் தான் என்னை ரொம்பவுமே அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க, தளபதி விஜய் அப்படி என்னதான் சொன்னாரு, அதுல என்னோட தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதை பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்க நரேன்ஸ் வியூ, நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்கு வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோ உள்ள போகலாம். மை டியர் நண்பா அண்ட் நண்பீஸ், கல்வி அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒண்ணு. நான் ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட சேனலை யாரெல்லாம் ஸ்டார்டிங் இருந்து ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும், நான் ஃபியூச்சர் ஜெனரேஷன் மேல ரொம்பவுமே ஃபோக்கஸ் பண்ற ஒரு பையன், ஒருத்தன் கூட சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபியூச்சர் ஜெனரேஷன், இவங்களால தான் நம்மளோட கண்ட்ரியும் சரி இந்த வேர்ல்டும் சரி ஒரு சேஞ்ச் ஆக போகுது. பாலிடிக்ஸ்ல சேஞ்ச் இருக்கலாம், ஃபியூச்சர் மக்களிடையே சேஞ்சஸ் இருக்கலாம், குரோத்ல சேஞ்ச் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம், எல்லாத்துலயுமே ஒரு சேஞ்ச் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன். அதை விஜயும் நம்புறாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அந்த சேஞ்சுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங்கை கொண்டு கொடுக்கணும், நல்ல ஸ்டார்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ சின்ன விஷயத்துல இருந்து போவோம். ஃபர்ஸ்ட் ஃபுட்டு கொடுப்போம், கஷ்டப்படுற பசங்களுக்கு ஃபுட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு என் சைட்ல இருந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கேன். பட் தளபதி விஜய் அவரு ரொம்பவுமே பெரிய இடத்துல இருக்காரு. அவரால் என்ன முடியும், அதுதான் இப்ப பண்ணியிருக்காரு. கல்வி ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 10th-லயும் 12th-லயும் ரிசல்ட் வந்துருச்சு. அதுல ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை அவங்க பேரண்ட்ஸோட கூப்பிட்டு, அவங்க ஃபேமிலியவே மொத்தமா கூப்பிட்டு அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுத்து அன்னைக்கான ஃபுட்டு மொத்தத்தையும் அவர் செலவுல பண்ணி ஒரு பிரம்மாண்ட ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஒரு விழா மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைம்லயும் அந்த விருது கொடுத்துட்டு தான் இருக்காரு விஜய். இப்படி பண்றதுனால என்னென்ன நல்லது இருக்கு, என்னென்ன கெட்டது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம். இதுல முக்கியமானது என்னன்னா, தளபதி விஜய் கொடுத்த அந்த ஸ்பீச் அது ஒரு வேல்யூவான ஸ்பீச்சா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு எந்த விதத்திலயுமே ஒரு துள்ளி அளவு கூட குறையவே இல்லாம ஒரு பெஸ்ட் ஸ்பீச்சை தளபதி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு நாலேஜ்னு சொல்லலாம். அவர்கிட்ட அவ்வளவு நாலேஜ் இருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அவரோட ஏஜுக்கு அவர் என்ன பண்ண முடியுமோ அதை 100% பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன்.
அப்படி எதை பத்தி பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே முக்கியமானது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட கரியர் பத்தி தான் பேசணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் பேசினது கரியர். பசங்க எப்படி கரியரை செலக்ட் பண்ணணும். டாக்டர், இன்ஜினியர், நான் பழைய வீடியோல சொல்லியிருப்பேன், டாக்டர், இன்ஜினியர் மட்டுமே கரியர் கிடையாது. நம்ம உலகத்துல நிறைய இருக்கு, நிறைய ஃபீல்டு இருக்கு, நிறைய கரியர் இருக்கு. அதெல்லாம் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு படிக்கும் போதே அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எல்டர்ஸ், அவங்களோட சீனியர்ஸ், அவங்களோட கைட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க செலக்ட் பண்ணணும். இதை தான் விஜயும் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்லணும் அதே தான் விஜயும் இப்போ சொல்லியிருக்காரு. அதுல எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பாக்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டேன்னு. இது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். பட் எனக்கு என்னன்னா, நான் யோசிக்கிறதும் விஜய் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன். ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம். நான் கூட அவரை மீட் பண்ணலாம். இந்த வீடியோ அவர் கூட பார்க்கலாம். மேபி பார்த்தா நல்லா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கரியரை பத்தி பேசினார். செகண்டா என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரியர்ல இந்த கரியர்ல பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் செலக்ட் பண்ணக்கூடாது ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்றாரு. பாலிடிக்ஸ் கரியரா வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணவும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய கோஷம். என்னன்னா கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அப்போனா என்ன தெரிய வருது, இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாலிடிக்ஸ்குள்ள வர்றதுக்கு ஈகரா இருக்காங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் வந்தா, படிச்சவங்க பாலிடிக்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? ஒரு பொலிட்டிக்கல் கட்சியோட லீடர், டிவிகே கட்சியோட லீடர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்கறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல எந்த கட்சியானவனா இருக்கட்டும், எந்த தலைவராட்சி இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அரசியலுக்குள்ள வர்றது ரொம்ப முக்கியம், அரசியலுக்குள்ள ஏன் வரமாட்டீங்க, அரசியலுக்குள்ள வரலாமா, ஏதாச்சும் ஒரு கேள்வி இது வரைக்கும் யாராச்சும் கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. யாரும் பேசுறது கூட கிடையாது. ஏன் பேச மாட்டாங்க? ஏன்னா அவங்க யாருமே அரசியலா பார்க்கல. அரசியலை அவங்க பிசினஸா பாக்குறாங்க. அரசியலா பார்த்தா தமிழ்நாடு ஒரு நம்பர் 1 ஸ்டேட்டா நம்ம இந்தியாவில் வந்திருக்கோம். பட் இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயுமே பாலிடிக்ஸாவே பாக்குறது கிடையாது. பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் தான் இருக்கே தவிர நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ்ல எதுவுமே கிடையாது. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு, வரப்போற ஃபியூச்சர்ல நல்ல தலைவர்கள் வருவாங்க. பாலிடிக்ஸா நம்ம பண்ணுவோம். பாலிடிக்ஸ் ஒரு நல்ல வழியில போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரி, மூணாவதா எதை பத்தி பேசினாரு அப்படின்னு பார்க்கணும்னா, டிஃபரண்ட் நியூஸ் அண்ட் தாட்ஸ். நியூஸ் சேனலை பத்தி பேசினாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்போ இந்த வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பத்துல இருந்து நான் நிறைய நியூஸ் படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய நியூஸ் சேனல் பார்ப்பேன், நிறைய நியூஸ் கூகுளில் படிப்பேன். ஒரு டாப்பிக்கை எடுக்கிறேன்னா அதை பத்தி ஃபர்ஸ்ட் கூகுளில் தேடுவேன். அப்புறம் அதை பத்தி நியூஸ் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறமேட்டு இதை பத்தி வேற யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சிருக்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ் யாராச்சும் பேசினாங்களான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவேன். இதுல எது ஒரே மாதிரி இருக்கும், ஒரே சீக்வன்ஸா இருக்கும், டிஃபரன்ஷியல் ஒப்பீனியன்ஸ் இல்லாம ஒரே மாதிரியான ஒப்பீனியன் மூணுத்துலயுமே இருக்கும், அப்போ அதுதான் கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்ட்னு நினைப்பேன். ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்க 3 பேர் ஒரே விஷயத்த சொல்றாங்கன்னா அப்ப அது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புவேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒப்பீனியனை தான் நான் எடுத்துட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து நியூஸா சொல்லுவேன், வீடியோவா பண்ணுவேன். இதை தான் விஜயம் சொல்லியிருக்காரு. பல நியூஸ் சேனல்ஸ், பல சோசியல் மீடியாஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நியூஸை எடுத்து அவங்க தாட் அதுல வச்சு அதை வேற நியூஸா போர்ட்ரே பண்றாங்க. இதை சொல்லியிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு வீடியோவா பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்த விஷயம், அதை தளபதி மூலியமா நான் பேசணும்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு, நான் பேசுறேன். எனக்கு ரொம்பவுமே பெருமையா இருக்கு. என்ன இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த என்ன பேச வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவதா பேசினது இது. நாலாவதா பேசினது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா,
ப்ரொஜெக்ட் பண்றது நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அதே தான் சோசியல் மீடியாஸ், நியூஸ் சேனல்ஸ், யூடியூபர்ஸ் இவங்க எல்லாரும் பண்றது தான். ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை கெட்டதா ப்ரொஜெக்ட் பண்ணி மக்கள் கிட்ட கெட்டதா கொண்டு போய் சேர்க்கறது. ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அதை பத்தி பேசாமே இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அதை நல்லதா மாத்துறதுக்கு ட்ரை பண்றது வேற ஒண்ணு. இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு. அதுதான் முக்கியமா பார்க்க வேண்டியது. எந்த ஒரு கான்சிக்வன்சஸ் பத்தியும் யோசிக்காம விஜய் பேசினதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி அவருக்கு கான்சிக்வன்சஸ் வராதுன்னு சொல்ல முடியாது. 90% வராது. பட் 10% வேற யாராச்சும் இதை பத்தி தப்பா பேச சான்ஸ் இருக்கு. சரி, ஓகே. இதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் சொன்ன முக்கியமான 2 விஷயம், நான் வீடியோ பண்றதுக்கான முக்கியமான 2 விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசினது. நிறைய பேர் அம்மாக்களும் சரி அப்பாக்களும் சரி எல்லாருமே, முக்கியமா பசங்க ஸ்டார்டிங்ல வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க, லேட்டா வீட்டுக்கு வராங்க, படிக்க மாட்டாங்க அப்படின்னா உன்னோட பழக்க வழக்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு குத்தி காமிப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பழக்க வழக்கம் சரியில்லைன்னா பசங்க படிக்காம இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா மேபி படிக்காம இருக்கலாம். பட் அந்த பழக்க வழக்கத்தை எப்படி செலக்ட் பண்றாங்க, எப்படி போய் சேர்றாங்க அப்படின்றது பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு. அவங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த பசங்களை வளர்க்குறாங்க அப்படின்றதுல ஒண்ணு, எந்த மாதிரி ஒரு கேரக்டரை அந்த பசங்களை பில்ட் பண்றாங்க அப்படின்றது ஒண்ணு. இது என்னோட தாட். இது தளபதி என்ன சொன்னாரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட பங்கு அப்படின்றது, நம்மளோட குரோத்ல ஃப்ரெண்ட்ஸோட பங்கு அப்படின்றது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. என்னன்னா, பேரண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லாமே செய்வாங்க, நம்ம கூட வருவாங்க, நம்ம பார்த்துப்பாங்க, ஓகே. பட் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது பேரண்ட்ஸை விட ஃப்ரெண்ட்ஸோட தான் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூல்ல 8 hours ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்போம். நெக்ஸ்ட் காலேஜுக்கு போவோம், காலேஜ்லயும் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்போம். அப்புறம் வெளியே சுத்துவோம் ஃப்ரீ டைம்ல, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட தான் சுத்துவோம். அப்புறம் ஒர்க்குக்கு வருவோம், அங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்போம். இப்படி 3 பருவத்திலையுமே மாறாத ஒரு விஷயம் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம லைஃபை டிசைட் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம லைஃபை முடிவு பண்றாங்க அப்படின்றதுல எந்த ஒரு கருத்து இது வேறுபாடுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது முக்கியமான பாயிண்ட் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா சொல்லிட்டே இருக்கலாம், அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதை பத்தி நான் இன்னொரு வீடியோ பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேச போறோம், முக்கியமானது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச வேண்டிய விஷயம். இப்போ தமிழ்நாட்டில், இந்தியாவில் ரொம்பவுமே மோசமா போயிட்டு இருக்க விஷயம் ட்ரக்ஸ். தமிழ்நாட்டில் கடைசி இந்த 4 மாசத்துல, நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண இந்த 4 மாசத்துல, ஓ மை காட், எவ்வளோ நியூஸ், ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ். இப்போ கூட போன வாரம் கள்ளச்சாராயம், அதுவும் ட்ரக்ஸ் தான். போதை தர எல்லாமே ட்ரக்ஸ் தான். இந்த ட்ரக்ஸ்ன்றது ரொம்பவுமே மோசமான விஷயம். இதுல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லியிருக்காரு, ரொம்ப கண்டிப்போட சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் தளபதி விஜய். இதை மென்ஷன் பண்ணி பேசுறதுல ஒரு காமெடியும் இருக்கு, ஒரு பாலிடிக்ஸும் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிருக்காரு. பட் அதை பத்தி நான் இப்ப பேச முடியாது. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க அவரோட வீடியோல போய் பாருங்க, உங்களுக்கே புரிய வரும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அதை பத்தி உங்க யாருக்காவது புரிஞ்சதுன்னா, மேபி பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கும் அதை பத்தி புரியாம இருக்கலாம். என் வயசு இருக்க பசங்க, என்னோட பெரியவங்க, யாருக்காச்சும் அதை பத்தி தெரிஞ்சு அது புரிஞ்சு இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது கரெக்டான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தளபதி விஜய் அவரோட அந்த சைக்கிள் 2nd வருஷமா பண்ணியிருக்காரு, அடுத்த வருஷமும் பண்ணுவாரு. அதுக்கு அடுத்த வருஷம் கட்சியில பாலிடிக்ஸ் எலெக்ஷன்ல நிக்க போறாரு. இப்படி நிறைய விஷயம் இருக்கு. இதை பொறுத்து நானும் என்னோட போன வருஷம் தான் நான் ஒர்க்ல ஜாயின் பண்ணி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். போன வருஷம் தான் நானும் ஃபர்ஸ்ட் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த வருஷமும் ஃபுட்டு கொடுக்க போறேன். அதையும் வீடியோவா பண்ணி போடலான்னு இருக்கு. அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அதையும் நான் நீங்க எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதை பொறுத்து நான் வீடியோவா போட பார்க்குறேன். அதுக்கப்புறமேட்டு கடைசியா நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோல இருந்து தளபதியை
பண்ணுறதை பார்த்ததுலேருந்து ஏன் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ ஃபுல்லாக பார்க்குற உங்களுக்காக நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உங்களோட நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் உங்களால் முடியும் அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச உதவியை படிக்கிற பசங்களுக்கு, லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிற பசங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல வழியை காட்டுங்க. அப்போது உங்களால் முடிஞ்ச நல்ல வழியை நீங்கள் காட்டும் போது அவங்களால முடிஞ்ச நல்ல வழியை மற்றவங்களுக்கு அவங்க செய்வாங்க. ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்யூச்சர், எல்லாரோட ஃப்யூச்சரும் நல்லா வரணும். நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவங்கள பார்த்து இன்னும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு, இந்த உலகம் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருப்போம். அதே மாதிரி இந்த நரேன்ஸ் வியூ சேனலும் நல்லா வரணும் அப்படின்னா பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் ஒன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.